நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் திட்டமிட்டபடி ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற அவைத்தலைவர், அமித்ஷாவின் பதவியான உள்துறை, நிர்மலாவின் நிதித்துறை, ஊடகங்களை கட்டுப்படுத்தும் தகவல் தொழில்நுட்பம், அரசியலமைப்பை பாதுகாக்கும் சட்டத்துறை, ராணுவம் மற்றும் ரயில்வே என முதன்மையான 6 துறைகளை வழங்க கோரி சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் 2 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி விவசாயத்துறை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதே துறையை சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் கேட்டு வருகின்றனர். இது தவிர லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான், சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, பீகார் முன்னாள் முதல்வர் ஜிதன் ராம் ஆகியோரும் தலா ஒரு கேபினெட் அமைச்சர் பதவி கேட்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் உள்துறை, நிதியமைச்சகம், ரயில்வே, ராணுவம், சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய 6 துறைகளை யாருக்கும் வழங்க முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த இழுபறி நீடித்தால் பதவியேற்பு விழா தள்ளிப்போகும் என்றே தெரிகிறது.